ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான், அதாவது நேற்று உங்களிடம் கால சர்ப்ப தோஷம், அதாவது யோகம் தோஷம் என்று பல வகையில் சொல்லலாம். இளமையில் தோஷமாகவும் முதுமையில் யோகமாகவும் மாறக்கூடிய இந்த ராகு கேதுவை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் கூறினேன். அந்த ராகு கேது என்பது இன்றைய வாழ்வில், இன்றைய கிரக அமைப்புகளில், இன்றைய ஜாதக சூழ்நிலையில் அதிகப்படியான தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என்னவென்று பார்த்தால் அது ராகு கேதுவாக தான் இருக்கும். ராகு கேது ஆகிய இரு கிரகங்கள் தான் இன்று ஏற்படக்கூடிய மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய தோஷங்களில் பிரதான தோஷமாக கருதப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய தடங்கல்களில், அதாவது தடங்கல்கள் பல வகையில் ஏற்பட்டாலும் அந்த தடங்கல்கள் தருவதில் முன்னிலை வகிக்கக்கூடிய கிரகம் என்னவென்று பார்த்தால் அது ராகு கேதுவாக தான் இன்று இருக்கிறது. திருமண தடை, திருமண தாமதம், புத்திரபாக்கியம் ஏற்பட தடை, புத்திர பிறப்பு ஏற்பட்டாலும் புத்திர வழியில் நலிகள் பிணிகள், அது மட்டும் இல்லாமல் எதுவுமே ஒரு காலகாலத்தில், அதாவது ஒரு காலங்கடந்து நடப்பது எதுவுமே சரியில்லை. அதாவது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்டா தான் அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு இது இருக்கும், அந்த சாப்பிட்றவங்களுக்கும் ஆரோக்கியத்துடன் இருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்கின்ற பொழுது, பொதுவாக பார்க்கின்ற பொழுது, ஒருவரது வாழ்வில் அவர்கள் அடைய வேண்டியவற்றை, அடைய வேண்டிய செல்வத்தை படிக்க வேண்டிய வயசில் படிக்கணும். கல்வி, அதாவது எந்த ஒரு கல்வியை எந்த வயதில் அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த வயதில் அடைந்தாக வேண்டும். சற்று தாமதமானாலும் அந்த தாமதமானதற்கான பலன் முழுமையாக அடைய முடியாது. அதுபோல திருமணமானது எந்த வயதில் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, திருமண வயதில் திருமணம் நடைபெற்றால்தான் அடுத்த குழந்தை பாக்கியம், அடுத்து வாழ்வில் ஏற்றங்கள், உயர்வுகள், புத்திர சிறப்பு போன்றவை எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்கும். தாமதம் ஆகின்ற பொழுது தாமதத்திற்கு என்ன முக்கிய காரணங்கள், தாமதத்துக்கு என்ன முக்கிய கிரக அமைப்புகள் காரணம் என பார்க்கின்ற பொழுது அது பிரதானமாக ராகு கேதுவாக தான் இருக்குது. ராகு கேதுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூறுவதற்காக கூற உள்ளேன். அது மட்டுமின்றி வருகின்ற நாட்களிலும் ராகு கேதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி உங்களிடம் தெளிவாக கூற உள்ளேன். அப்படி பார்க்கின்ற போது ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருப்பார் என்று கூறியிருக்கேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராகு கேது, ஜென்ரலாக ராகு கேது நல்லதை பண்ணுமா கெடுதியை பண்ணுமான்னு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது இரு கிரகமே, ராகு பகவான் ஒரு சாயா கிரகம், கேது பகவான் ஒரு நிழல் கிரகம், சாயா கிரகம். ராகு கேது ரெண்டுமே சாயா கிரகம், நிழல் கிரகமாகும். இந்த இரு கிரகமே ஒரு பாவ கிரகமாகும், கிரகங்களிலே ஒரு பாவ கிரகமாகும். பொதுவாக பாவ கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருந்தால், உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 இருந்தால், ஜாதக அமைப்பில் 3, 6, 10, 11 இருந்தால் சிறப்பு என்று கூறினாலும், ஒருவரின் ஜாதகத்தில் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் இந்த சொல்லக்கூடிய கருத்து உபஜயஸ்தானம் என்ற கருத்தானது பாவகிரகத்துக்கு பொருந்தும் என்றாலும் அது ராகு கேதுக்கு பொருந்தாது. ராகு கேதுக்கு 3, 6, 10, 11 மட்டும் இல்லாமல் கேந்திர திரிகோணத்தின் அமைப்பற்றி கூட நல்பலன்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். குறிப்பாக பார்க்கின்ற போது அந்த ராகு கேது அமைகின்ற வீட்டு அதிபதி, ராகு கேது எங்க இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியானவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நல்ல ஒரு அமோகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். நல்ல ஒரு அமோகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று நல்ல பலமாக இருந்தால், அந்த வீட்டு அதிபதி என்ன கிரகமாக இருக்கிறாரோ அந்த கிரகத்துடைய காரகத்துவ ரீதியாக பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகிறது. அதுபோல கேது பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் நட்பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகிறது. சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் பார்ப்பதை விட எந்தெந்த பாவத்தில் எப்படி இருந்தால் என்னென்ன பலன்களை ஏற்படுத்துகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது, ஜென்ம லக்னத்தில் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் அமையப்பட்டிருந்தால் கோபம் ரொம்ப அதிகமாக வருது. முன்கோபம், பிடிவாத குணம், முரட்டுத்தனம், மற்றவர்களை எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய ஒரு சுபாவம், எதுவுமே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடிய
ஒரு சுபாவமானது லக்னத்தில் ராகு அமையப்பெற்றால் ஏற்படுகிறது. பொதுவாக லக்னத்தில் ராகு அமையப்பெற்றாலே வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகிறது. அதுவே கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் அமையப்பெற்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது லக்னத்தில் அமைகின்ற பொழுது ஒரு சோம்பேறித்தனம் இருந்தாலும் சோம்பல் தன்மம் இருந்தாலும் ஆன்மீகம் தெய்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஈடுபாடு தெய்வீக காரியங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்து குடும்பஸ்தானமான 2ஆம் இடம். குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது நல்லதா கெடுதியான்னு பார்க்கின்ற பொழுது பொதுவாக 2ஆம் வீட்டில் ராகு அமைவது அவ்வளவு விசேஷமான அமைப்பு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. 2இல் அமையக்கூடிய ராகு ஆனது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கிறது. பொதுவாக 2இல் அமையப்பட்டால் 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு என்பது பேச்சு திறமை, அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை அனுசரித்து பேசக்கூடிய, மற்றவர்களை வழிநடத்துவது, மற்றவர்களிடம் பேசக்கூடிய சுபாவமானது போன்றையெல்லாம் குறிப்பது 2ஆம் பாவமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் ராகு அமைகின்ற பொழுது கோபமானது அதிகப்படியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மனது புண்படக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் மனசு புண்படக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய ஒரு சுபாவமானது 2இல் ராகு அமைகின்ற பொழுது ஏற்படுகிறது. 2இல் ராகு ஏற்படுகின்ற பொழுது மற்றவர்கள் மனசு புண்படக்கூடிய அளவிற்கு பேசக்கூடிய ஒரு சுபாவமானது ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தால் அடிப்படை கல்வி, பேசிக் எஜுகேஷன் சொல்றாங்களே, குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய கல்வியை குறிப்பது 2ஆம் பாவமாகும். அந்த 2இல் ராகு அமைகின்ற பொழுது குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய கல்வியில், அதுவும் குறிப்பாக சின்ன வயசுல ராகு திசை வந்துச்சுன்னா, பொதுவாக ராகு 2இல் அமையப்பட்டு லக்னத்துக்கு 2இல் ராகு அமைப்பெற்று அந்த ராகுவோட திசையானது ஒரு 10 வயசுக்குள்ள நடந்ததால் கண்டிப்பா எஜுகேஷன்ஸ்ல, அதாவது படிப்புல தடைகள் ஏற்படுகிறது. தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 2இல் ராகு அமையப்பெற்று எந்த வயதில் ராகு வந்தாலும், ராகு திசை வந்தாலும் அதோட சிம்டம்ஸ், அதோட விளைவுகளை கண்டிப்பாக காட்டாமல் இருக்கிறதே கிடையாது. என்னோட அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது 2ஆம் அதிபதி சற்று பலகீனமாக இருந்தால், பெரிய அளவில் பலகீனமாக இருந்தாலும் சற்று பலகீனமாக இருந்துவிட்டு 2இல் ராகு இருந்தால், அந்த ராகுவோட திசையானது எந்த வயசில் வருகிறதோ அந்த வயதில் அவங்களுக்கு, அந்த வயது காலத்தில் கண்டிப்பாக குடும்பத்தில் பிரிவு ஏற்படுகிறது. குடும்பத்தில் பிரிவு ஏற்படக்கூடிய ஒரு உன்னதம் சொல்லக்கூடிய நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படுகிறது. ஒரு 10-15 வயசுக்குள்ள ராகுவோட 2 ராகு இருந்து ராகுவோட திசையோ ராகுவோட புத்தியோ ஒருத்தருக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக குடும்பத்திலேருந்து பிரிஞ்சிடுறாங்க. ரிலேஷன்ஸ் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய அமைப்பு, உற்றார் உறவினர் வீட்டில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெற்றோர்களை பெற்றோர்கள் ஒரு இடம், ஜாதகர் ஒரு இடம், அதாவது ஒரு தந்தை ஒரு இடத்துல இருப்பார், தாயோட இருப்பாங்க, இல்லை தாய் ஒரு இடத்துல இருப்பாங்க, தந்தையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக 2இல் ராகு தான் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே படிக்கிற பசங்கள், படிக்கிற வயசில் அந்த ராகு திசை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பெற்றோர்களையும் கூட பிறந்தவர்களையும் எட்டிருந்து, அதாவது விலகி இருந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுகிறது. அதுபோல் 20-22 வயசு 25 வயசுக்கு மேலே அந்த ராகு திசை 2இல் ராகு இருந்திருந்தா, இந்த ராகு முடிகிற வரைக்கும் குடும்ப வாழ்க்கையானது நல்லபடியாக அமையறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையை அமைஞ்சா கூட குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கல்யாணம் ஆனவங்களுக்கு 2இல் ராகு இருந்து ராகுவோட திசை வந்தால் குடும்பத்தில் பிரிஞ்சிடாங்க, கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் சில நேரங்களில் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகின்ற போது அந்த ஜாதகருக்கு ராகு கேது தோஷம் இருக்கிற போது மனைவிக்கு ராகு கேது தோஷம் இருந்தால் ஓரளவுக்கு ஒற்றுமை ஏற்படும். அதுபோல் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட ராகு திசை வந்து 2இல் ராகு வந்து ராகு திசை வந்ததுன்னா அந்த பீரியடில் கூட குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. 2ஆம் இடமானது குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம், வாக்குஸ்தானம் சொன்னால் 2இல் ராகு இருந்தால் அவங்களோட பேச்சில் ஒரு நிலை இருக்காது, ஒரு நிலையான அமைப்பு இருக்காது. காலைல ஒன்று பேசுவாங்க, சாயந்தரம் ஒன்று பேசுவாங்க. வாக்கு சுத்தம் என்பது எதிர்பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை 2இல் ராகு இருக்கவங்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற போது இந்த 2இல் ராகு இருக்கிறத பற்றி பார்க்கின்ற போது 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அவ்வளோ விசேஷம்னே சொல்ல முடியாது. குடும்பத்தையும் பாதிக்கும், பொருளாதாரத்தையும் பாதிக்கும், வாக்கையும் பாதிக்கும். இந்த வீட்டதிபதி கொஞ்சம் பலமாக ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த பாவத்தை பாதித்தாலும் ஒரு சில அமைப்புகள் நல்ல பலனை கொடுக்கலாம்.
அடுத்து கேது பகவான், அதாவது பொதுவாக 2ல் ராகு இருந்தால் ராகுவோட தசாபுத்தி நடைபெறுகின்ற போது கண்களில் கூட பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 வயசு பொண்ணுக்கு வந்து இந்த 2ல் ராகு இருந்து ராகுவோட தசாபுத்தி நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து கண்ணே சின்ன குழந்தை 8 வயசு குழந்தைக்கு வந்து கண்ணே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, பார்வை மங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 2ஆம் வீட்டில் கேது பகவான் அமைவது நல்லதான்னு கேட்டிங்கன்னா, கேது பகவான் நல்லது நடக்கிறது அமையிறது நல்லது தான். ஆன்மீகம் தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு ஒற்றுமை பாதிப்பு இருந்தால் கூட பெரிய கெடுதின்னு சொல்ல முடியாது. பெரிய அளவில் கேது பகவான் 2ல் இருந்தால் பெருசு அளவில் பாதிப்பும் ஏற்படுத்த, பெரிய அளவில் யோகத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்ல முடியாது. இந்த 2ஆம் வீட்டில் ராகு இருந்தால், லக்னத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி உங்களிடம் இன்று சொல்வேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது மற்ற பாவங்களில் ராகு கேது அமைகின்ற போது ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய மற்ற அமைப்புகளை பற்றியும் உங்களிடம் தெளிவாக கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.